சைவம் அசைவம் எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி செட்டிநாடு மசாலான்னு ஒன்று இருக்கும். மசாலா எப்படி தயார் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி மக்கள்கிட்ட காட்ட போகிறோம். மூக்கடலை கொண்டக்கடலை வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம். இந்த காய்கறி பிரியாணிக்கும் இந்த குருமாக்கும் சூப்பராக இருக்குங்க. குருமாவே நாக்கு தாண்டவம் போடுது, பட்டையை கிளப்புதுன்னா பாருங்க, சும்மா வேற லெவலில் அசத்தில் இருக்குது, கும்முனுக்குது, சூப்பராக இருக்குது. அரோகரா அரோகரா முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய நாள் இன்னைக்கு என்ன நாள்னு பார்த்தோம்னா பங்குனி உத்திரங்க. உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி எதனால இந்நாள சிறப்பு நாளாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் உத்திரம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதமும் இணைந்த ஒரு நன்னாள் தாங்க இன்னைக்கு பங்குனி உத்திரம். இன்னொரு முக்கியமான திருநாள் இன்னைக்கு என்னன்னு சொல்லுங்க. அசுரன் சூரபத்மன் தேவாதி தேவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அத நம்ம எம்பெருமான் முருகன் அவர் சூரபத்மனை அழிச்ச ஒரு நாள்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கொண்டாடுற பங்குனி உத்திரம் தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சூரபத்மனை அழித்ததுனால இந்திரன் அவர்கள் அவருடைய மகளாகிய தெய்வானை அவங்கள கல்யாணம் பண்ணி வச்ச நாளும் இந்த நன்னாள் தாங்க. அதனாலதான் இன்னைக்கு முருகர் கோயிலை பார்த்து மக்கள் எல்லாம் அலையலையா போய் இன்னைக்கு கும்பிடுற ஒரு நன்னாள் தாங்க இந்த பங்குனி உத்திரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஆமாங்க, இன்னைக்கே நம்ம பங்குனி உத்திரம் முருகர் கோயிலெல்லாம் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே போல தான் இன்னைக்கு சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு குடும்பத்தார் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஏழை மக்கள் ஒரு 50 பேருக்கு சைவ விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்று அவங்க பங்குனி உத்திரம் அவங்க சிங்கப்பூரில் இருந்து நம்மளுடைய மண்ணில் உள்ள கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு உதவுற அந்த குடும்பத்தார் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் அந்த முருகனின் ஆசீர்வாதத்தால் அவங்க நெடுவோடி வாழணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு சிங்கப்பூரை சேர்ந்த குடும்பத்தார் பங்குனி உத்தரத்துக்காக ஏழை மக்களுக்கெல்லாம் என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி போட்ட வெஜிடபிள் பிரியாணிங்க, கலர்ஃபுல் நம்ம வழக்கமாக கொடுக்குற கெட்டி தயிர் பச்சடி. இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு உணவுங்க. இன்னும் அந்த உணவை பத்தியா சொல்ல பார்த்தீங்களா? இன்னைக்கு சமையல் செய்முறையா தானே. ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம காரைக்குடி மண்ணில் இருக்கோங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும், அதாவது சிறப்பான உணவுகள் இருக்கும். ஆனால் காரைக்குடியில் பார்த்தோம்னா செட்டிநாடுனா 76 ஊர்களை சேர்ந்தது தாங்க செட்டிநாடு. அந்த செட்டிநாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம் எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி செட்டிநாடு மசாலான்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மசாலா எப்படி தயார் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி மக்கள்கிட்ட காட்ட போகிறோம். எதுக்காக இந்த மசாலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மூக்கடலை கொண்டக்கடலை வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம். இந்த காய்கறி பிரியாணிக்கும் இந்த குருமாக்கும் சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தோம்னா இந்த செட்டிநாடு மசாலா பொறுத்த வரைக்கும் செட்டிநாடு மாஸ்டர்கள், சவுத் இந்தியன் மாஸ்டர்களுக்கு தான் ஒரு அளவு முறைகளோடையும் பக்குவத்தோடையும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம உலகம் முழுவதுமே செட்டிநாடு மாஸ்டருங்களை, மதுரை மாஸ்டர் இவங்களெல்லாம் தேடி கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி இன்றைக்கி வீட்டிலையே இந்த செட்டிநாடு மசாலா செய்கிறதுன்னு பார்த்து அதை நீங்கள் சைவம் சமைச்சாலும் சரி அசைவம் சமைக்கும் போதும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் சமைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 2-in-1 வீடியோ தாங்க இன்றைக்கி. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் ஒரு இனிப்பு ஸ்வீட்டு, வாழைப்பழம், தண்ணி பாட்டில் வழக்கம் போல் வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேனா? நைட்டு ஃபுல்லாக எல்லாமே சொல்லிட்டேன். நைட்டு ஃபுல்லாக கிடையாது. இவர் மற்ற விஷயம்லாம் யோசிக்கிறாருங்களா? அதாவது எம்பெருமான் முருகனுக்கு கல்யாணம் நன்னால இவர் பேரை சொல்றாரு. ஸோ இன்னைக்கு சமைக்கக்கூடிய ஒரு உணவை நான் இன்ன வரைக்கும் சொல்லலை, அதை இவர் யோசிக்கிறாரா? இன்னைக்கு சமைக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லணும்னா ஆல்ரெடி நேற்று நைட்டு எல்லாமே சொல்லிட்டியே. காலிஃப்ளவர் 65 அதுதான் விட்டுட்டேன்யா. ரைட்டு, வாங்க செட்டிநாடு மசாலாவோட ஒரு கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். பார்த்தலாண்ணா, தேவையான பொருள் பார்த்தலாம் மச்சான். தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை சட்டை இப்படி தாங்க மாற்றி போட்டுப்பாரு. அதனால அவர் வாட்ச் மாற்றி கட்டிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு அவர் பார்த்துட்டு ஒருத்தர் கிஃப்ட் வாட்ச் கொடுத்துருக்காரு. அவர் பேரும் முருகன் தான். முருகன் தானா? முருகன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நம்ம கட்டுறதுகள் டீம்ல இருந்து வாங்கவே அதுக்குள்ள எப்படி சொல்றீங்க? இல்ல அது கொடுத்துக்கிறான்னு சொல்லும் போதே மனசு எவ்வளவு ஜில்லுன்னு ஆயிடுச்சு தெரியுங்க. ஜில்லுன்னு ஆயிடுச்சு. குளிர்ந்து அந்த கொடுத்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. திறந்துடலாமா? அப்புறமா திறக்கலாம். திறந்தே பார்த்தலாண்ணே. ஆர்வம் தாங்கல. எவ்வளவு அருமையா இருக்கு பாருண்ணா வாட்ச். ஐயோ சரியான வாட்ச். வா கைத்தாடுப்பா, அருமையான வாட்ச். வா எனக்கு ஏத்த கிஃப்ட். நாய் பெல்ட் கொடுத்துருக்காங்க. நாய் பெல்ட்டா?
ஆமாப்பா லாய் பெல்ட் தான் அது. இன்னைக்கு வந்து ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் 1. அதனால ஏப்ரல் ஃபூல் காட்டுறாங்களா நம்ம வாட்ச் கட்டாரு பாருண்ணா. ஏன்னா அந்த வாட்சுக்கு மேலே ஒரு ரவுண்ட் இருக்கும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்லாம் வந்தீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் இவ்வளோ நேரம் கலகலப்பாக இருந்துப்பீங்க. இப்போ தயவு செஞ்சு ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க. காரணம் என்னன்னா செட்டிநாடு மசாலா அதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் ப்ளஸ் அதோடு சேர்த்து குருமாக்கு சேர்த்து வச்சுருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே செட்டிநாடு மசாலாவுக்கு உண்டான பொருட்கள். கலகலப்பான வீடியோ, நம்ம கட்டுறது கையளவு வீடியோ. சூப்பர். ருசியா சமைப்பவர் நம்ம ஜாங்கு மாசுதானுங்க. சூப்பர். அடுத்து தரமாக சமைப்பாரு நம்ம ஜாங்கு மாசுதானுங்க. சும்மா சமைச்சு எதுவுமே மக்களுக்கு தரமாக கொடுப்பதும் டைமுக்கு கொடுப்பதும் நம்ம கட்டுறது கையில் குடும்பம் தானுங்க. இப்போ செட்டிநாடு மசாலாங்க, அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 13 பொருட்கள் ரொம்ப 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 முக்கியமான பொருட்கள். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். முழு தனியா, சோம்பு, ஜீரகம், முழு மிளகு, வெந்தயம், வெறும் கடுகு, கசா, கிராம்பு, சுருள் பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூ, கல்பாசி, கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய், நீட்டு மிளகாய். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது நீங்கள் செட்டிநாடு மசாலாங்க. இதை நீங்கள் வந்து நாங்கள் செய்கிற செய்முறைப்படி வறுத்து நீங்கள் ஒரு காய்ஞ்ச டப்பா, அதை காற்று போகிற டப்பாவில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்டிகை நாளில் எங்கள் உறவினர்களோடு சமைக்கிறோம், எங்களுக்கு இதே அளவு ஓகே, இதில் வேறு என்ன எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 50 ml தேங்காய், ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பை தேங்காயில் வறுக்கணும். வறுத்துட்டு இதே பொருள்கள்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணலாம். கடைசியாக முடிக்கும் போது ஒரு 1/4 மூடி தேங்காய் பூ அதையும் திருவி இதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உடனே அரைச்சி உடனே சமைக்கலாம். மீதம் உள்ளது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்யக்கூடிய செட்டிநாடு கொண்டக்கடலை குருமாவுக்கு தேவையான பொருட்களுங்க பார்த்துடலாம். செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், நல்லா கீறி வச்ச பச்சை மிளகாய், நல்லா வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு விழுது நல்லா, தக்காளி ஒரு 5, இஞ்சி விழுது, கல் உப்பு, நல்லா உடைச்சி வச்ச முந்திரி, தேங்காய் திருவல், நல்லா வெட்டி வச்ச கொத்தமல்லி, நல்லா கிள்ளி வச்ச புதினா. தூளே எல்லாமே இருக்கு ஜாங். ஆமாங்க, நம்மளுக்கு தான் ஸ்பெஷலான அந்த செட்டிநாடு மசாலா இருக்கு இல்லையா, அதுவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து சைவத்தில் சமைக்கிறோம். ஸோ நீங்கள் இதே இது வந்து அசைவத்தில் சமைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மற்றபடி எதுக்குமே தேவையில்லைங்க. நைட்டு ஊற வச்சோம், நீங்கள் எல்லாம் தூங்கியிருப்பீங்க. இப்போ அதனால தான் உங்களுக்கு காட்டுறோம், பார்த்துங்க. கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து அவிக்க போகிறோம். ஊறிச்சு, அப்புறம் இதுக்கு மறுபடியும் ஊற்றணும். ஊறிச்சுன்னா இப்போ வந்து அவிக்கணும்ல, அவிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இப்போ மெயினாக 3 பிகில் அடிக்கணும். 3 பிகிலா? இப்போ நம்ம வந்து உருளி வச்சுருக்கோம். நம்மளோட உருளி வந்து நல்ல திக்கான உருளி. ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம விறகடுப்பில் சமைக்கிறோம். ஸோ விறகடுப்பில் நம்ம என்ன தான் விறகு கம்மி பண்ணாலும் அதில் உள்ள கங்குலேயே நம்மளுக்கு அனல் ஜாஸ்தியாக வரும். ஸோ நம்ம அடுத்து பொருள்கள் நம்ம சொல்லி போடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒன்று கரிஞ்சிரும், ஒன்று சரியாக புரியாது. ஸோ இந்த தண்ணி வரைக்கும் சுண்டுற வரைக்கும் அதில் வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கு தனியாக வச்சுட்டு எல்லா பொருள்களுமே அளவோடு போட்டு மிதமான சூடு தான் ரொம்ப முக்கியம். பொரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கணும். ஸோ இப்போ அந்த உருளி தண்ணியெல்லாம் வச்சிருச்சு இல்லைங்களா, இதை தூக்கி நான் தனியாக வச்சுக்கலாம். நாங்கள் சொல்கிற அளவு இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்குங்க. இது வந்து 2 குழம்புக்கு ஏற்ற மாதிரி, ஒன்று சைவத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அசைவத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ 6 12 பேருக்கு உண்டான அளவு. 6 ஸ்பூன் அளவுக்கு மல்லிங்க, டேபிள் ஸ்பூன் கிடையாது, ஸ்பூன் நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்பூன். 4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 12 கிராம்பு, 12 கிராம்பு, ஒரு 12 ஏலக்காய். இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலே போதுமான ஒரு சுருள் பட்டைங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு. அதிகமாக சேர்த்தா கசப்பு தன்மை வரும், லைட்டாக சேர்த்தா. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். செட்டிநாடுனாலே கல்பாசி, அன்னாசிப்பூ தாங்க. 1/2 துண்டு அன்னாசிப்பூ, ஒரு சின்னதாக கல்பாசி, ஒரு 2 கொத்து கருவேப்பிலைங்க, 2 கொத்து. வர மிளகாய் ஒரு 8 மிளகாய்ங்க, நல்ல காரமான மிளகாய். காரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மிளகாய் கூட சேர்த்து. எப்படி கச்சி பார்த்துட்டு போடணுமா? பார்த்தாலே தெரியும். வேற குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். விதை அவ்வளோ இருக்கும் அப்படி உள்ள. செய்கிறதெல்லாம் உங்களை மாதிரி வந்தலும் தொத்தலுமா இருக்கும். அது 2வது குவாலிட்டி, 3வது குவாலிட்டி, அது மாதிரி சுருண்டு போயிருக்குன்றியா? இப்போ தெரியுதுங்களா நான் எதுக்காக தனியாக மசாலா போட்டேன்னு? இவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் கரிஞ்சிடும். இப்போ எடுத்து ஈவனாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுதான் ஒரே முட்டா போடுறது. 6 உருளையே துணி வச்சு தூக்குறது பாரு, சேஃப்டி. நான் எல்லாமே
வெடிப்பு சத்தம் கேட்குது ஜாங். போதுங்க, இப்போ எடுத்துடலாம். நம்மளுடைய செட்டிநாடு மசாலா சூப்பராக வறுத்து தனியாக இருக்குங்க. இதை நல்லா ஆற வச்சு பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ரெண்டாவது பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது குருமா. குருமாவுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்தோம்னா தேங்காய் முந்திரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு 6 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காயும் ஒரு 10லேருந்து 15 முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆளை மட்டும் கூட சேர்த்துறாதீங்க. 12 சேர்த்தா அதான் 15 12 ஆக்கிடுவார். இது 3 முந்திரி போயிடுச்சு வாயில். ரெண்டாவது உருளி வச்சுருக்கோங்க. இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா பெருசு 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயங்க. செட்டிநாடு மசாலா வந்துச்சா ஜாங்? சூப்பராக வந்திருக்குங்க. அரைச்சி உடனே நம்மளை வந்து சொல்லிட்டாங்களே கட்டுறது கையில் வர ஸ்டோர் பண்ணி வச்சா செய்வோம் எதோ சமைச்சாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்ச உடனே தயவு செஞ்சு போட்டுறாங்க. ஆறணும். நல்லா ஆற வைங்க. ஒரு பேப்பரில் கொட்டி ஃபேன் இல்லாத, அதாவது காற்று இல்லாத இடமா பார்த்து ஆற வைங்க. ஆற வச்ச பின்னாடி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த அரைச்ச ஒன்றையுமே நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா அதில் லைட்டாக சூடு இருக்கும். நம்ம என்ன தான் ஆற வச்சாலும் மிக்ஸி ஓட அதில் ஒரு சூடு வரும் பார்த்தீங்களா, அந்த சூடு போட்டுச்சுன்னா கட்டி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆற வச்சு நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். கண்ணாடி இப்போ தான் தாண்டி இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 30 கிராம் அளவுக்கு பூண்டுங்க. பூண்டு அரை பூண்டு சேர்த்த உடனே அடுத்து வந்து அரைச்சி வச்ச தக்காளி அரவை சேர்க்கணும். 100 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. 40 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை சேர்த்துக்கோங்க. இஞ்சி அரவை அப்படி அழகாக அப்படி இறக்குவோம் உள்ள. அழகுக்கு நீங்கள் தாங்க மறுபெயர். குமரன் தானே உங்கள் பேர்? குமரன் தான், அதான் அழகு. தக்காளியுடைய பச்சை வடை போகணும். போன பின்னாடி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. அடுத்து நல்லா கழுவி வச்ச மல்லி தலைங்க. இவ்வளோ நேரம் நம்ம சமைச்ச வரைக்கும் இதோட உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு அசைவம் பயன்படுத்துகிறவங்க இந்த நேரத்தில் அசைவம் பயன்படுத்திக்கோங்க. சைவம் பயன்படுத்துகிறவங்க இந்த நேரம் சைவம், அதாவது காளான், காலிஃப்ளவர் இந்த மாதிரி சைவத்துக்கெல்லாம் இதே நேரத்தில் சேர்த்துங்க. நாங்கள் இப்போ மூக்கடலையே சேர்த்துக்க போகிறோம். உலகத்திலே மிக பேர் போன செட்டிநாடு மசாலா தான் இப்போ வந்து இறக்க போகிறோம் உள்ள. செட்டிநாடு மசாலா போட்டோன்னு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி தேவையான அளவு கல் உப்புங்க. பார்த்தீங்களா, இந்த மூக்கடலையோட வண்ணமே மாறிட்டு இருக்கு பாருங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் குருமாக்கு ஏற்ற மாதிரி தண்ணி. நல்லா கொதிச்சு வருதுங்க. செட்டிநாடு மசாலா நம்ம வறுத்துருக்கோம். தக்காளியோடைய பச்சை வடையும் இந்நேரம் போயிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் முந்திரி அரவை. இப்போ நார்மலாக நம்ம குருமா செய்யணும் அப்படின்னும் போது தேங்காய் முந்திரி கசகசா இது 3 சேர்த்து தான் அரைப்போம். ஒரு சில தேவைப்பட்டால் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைப்பாங்க. நம்ம இந்த செட்டிநாடு மசாலாலே கசகசா சேர்த்தனால இப்போ தேங்காய் முந்திரி மட்டும் சேர்த்து நல்ல ஒரு கொதி விட்டு இறக்க போகிறோங்க. இப்போ தேங்காய் முந்திரி அரவை சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக ஒரு கொதி விட்டோம்னா நம்மளுடைய மூக்கடலை குருமா தயாருங்க. செட்டிநாட்டு மூக்கடலை குருமா முடிச்சலாமா ஜாங்? ஆமாங்க. இல்லை, அந்த செட்டிநாடுக்குன்னு ஒரு வண்ணம் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது கிடையாது. அந்த வண்ணம் அப்படியே இருக்குங்களா? கண்டிப்பாக ஜாங். புறா தயாராகிருக்குங்க. அரோமாலாம் வந்துச்சா? அரோமா வந்துருச்சுங்க. அட்டகாசமாக சும்மா தான் ஒரு அரை நடக்க ஆரம்பிச்சு வாய். என்னப்பா சொல்கிறது? சும்மான்னு சொல்லாம சொல்லுங்க பாப்போம். அட்டகாசமாக பிரியாணி செஞ்சுருக்கோம். அழகாக வந்து இப்போ வந்து டம் உடைக்க போகிறோம். ஓகே சொல்லலாமா? சும்மா தம் உடைக்கிறேன்னா யார அட்டா 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 அற்புதம் அட்டகாசமாக இருக்கு. வேற லெவலில் இருக்கு. வாசம் வந்து அப்படியே அள்ளுது. அப்படியே எம்பெருமான் முருகனுக்காக கண்டிப்பாக பங்குனி உத்திர திருநாளில் நம்ம செஞ்சிருக்கிறத பார்த்தோம்னா அரிசி இனிப்பு சோறு வேற லெவலில் பண்ணியிருக்கோம். இதோட காணொலி கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்கலாம் எப்படி செய்யணும்ட்டு. கம்மா 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 எங்க இருந்தாலும் தூண்டி திட்டுன்னு வருது. வா 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 வான்னு கூப்பிடுது என்ன. பிரியாணியே பாருங்க அசத்தலாக இருக்குது. மீல் மேக்கர் காய்கறி போட்டு எடுத்துருக்காரு மிஸ்டர் சாங். ரோகரா சும்மா ஸ்வைக்க போகிறேன். வேற லெவலில் இருக்க போகுது. இன்றைக்கி வந்து செட்டிநாடு உள்ளே இறக்குறேன். நம்ம என்னைக்கு காரைக்குடியில் வந்தோம்னா
அப்போதுலேருந்து நிறைய இடத்துங்களில், அதாவது குறிப்பாக சொல்லல ஹோட்டலுங்களில் போய் அதிகமாக சாப்பிடுவோம். அந்த ஹோட்டலுங்களில் சாப்பிடும் போதெல்லாம் நம்ம கேட்போம் செட்டிநாடு குழம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் நம்ம கேட்கணுன்ட்டே கிடையாதுங்க, அவங்களே அந்த செட்டிநாடு குழம்பு ஊற்றுவாங்க. அந்த வண்ணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட சுவை இதே சேம் இப்படியே தாங்க இருக்கும். பட்டை கிராம்பு ஏலக்காயோட மனம், சோம்போட மனம், அந்த கடுகு வெந்தயத்தோட சிறு கசப்பு, மிளகோட காரம், மிளகாயோட காரம், இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அவர் சொன்ன மாதிரியே தான் அந்த செட்டிநாடுன்னு சொன்ன உடனே அந்த குருமா தான் வச்சாரு. அந்த குருமாவே நாக்கு தாண்டவம் போடுது. பட்டையை கலப்புதுன்னா பாருங்க, சும்மா வேற லெவலில் அசத்தலாக இருக்குது, கும்முனுக்குது, சூப்பராக இருக்குது. செட்டிநாடு குருமா கொண்டக்கடலை போட்டு சும்மா வேற லெவலுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இந்த செட்டிநாடு மசாலா அதை மட்டுமே தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எல்லா உணவுக்குமே பயன்படுத்திக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பங்குனி உத்திரம், நிறையா பேர் சைவம். அதே அது இன்னும் 2 நாள் 3 நாள் போயிடுச்சுன்னா அசைவம், ஞாயிற்றுக்கிழமை வந்துடும், அன்றைக்கே அசைவம். ஸோ சைவத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், அசைவத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு செட்டிநாடு மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருப்போம். இப்போ நாங்கள் சமைச்சோம், ருசித்தோம். இதே போல் பார்சல் பண்ணி இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்றைக்கி சிங்கப்பூர்லேருந்து விருந்து கொடுக்க சொன்ன அந்த குடும்பத்தாருடைய சார்பாக இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் விருந்து கொடுக்க போகிறோம். தலைவரையில் போட்டு சும்மா நம்ம ரோட்டில் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி வந்து கொடுக்கறதுக்காக பாருங்க, வெஜிடபிள் பிரியாணி ஒரு ஆள் சாப்பிடணும்ல, அதுக்கேற்ற மாதிரி 65 வச்சாச்சு கோகோ. 65 வச்சாச்சுன்னா இப்போ அழகாக அப்படியே வந்து மடிக்கிறேண்ணே. முடிச்சிருங்க. மடிச்சிடலாமா? அப்படி தான் மடிக்கணும் பேக்கி. இப்போ தான் நம்மளும் சாப்பிட்ட சுவையோடு அப்படியே அப்படியே சூடாக வந்து பார்சல் கட்டி இது பண்ணிட்டு மக்களுக்கு ஒவ்வொரு வேலையும் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி வந்து கொடுக்க போகிறோம். வாழைப்பழங்கள் தயாராக இருக்கா? கற்பூர வாழைப்பழம் பார்சல் தயாராக இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அருமையாக செஞ்ச வெஜிடபிள் பிரியாணியும் உள்ள காலிஃப்ளவர் 65 வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கடலையோட குருமா வந்து ஒன்று அழகாக அருமையாக இறக்குறோம். அப்படியே தயிர் பச்சடி, கட்டியான தயிர் பச்சடி ஒன்று இறக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மெயின். அடுத்து தண்ணீர் வந்து மெயின் சாப்பிட அது ஒன்று. இனிப்பு சோறு இதுவும் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல். இது காணொலியில் வரும், பாருங்க நீங்களும், விரைவில் வரும். இது வந்து கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிக்கிறது தான். நம்மள மாதிரின்னு சொல்லிவிட்டியா? ஆமா, என்ன மாதிரி நான் கற்பூர புத்தி. ஓ, உங்களை மாதிரி எங்களை மாதிரி கற்பூர புத்தி பக்குன்னு பிடிச்சிக்கிறது. பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் அருளால் இந்த உணவு கொடுத்துருக்காங்கம்மா. முருகப்பெருமான் அருளால் இந்த உணவு கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க ஐயா. அவன் குலகோத்திரம் பெருகி பேரும் புகழோட பங்கின் உத்தரம் நிறைஞ்ச பௌர்ணமி புதன்கிழமை அவங்க இன்னும் பெருநாளா அந்த ஆறுபட முருகனும் என்னைக்கும் அவங்க துணையாக இருந்தால் ஆயுசு முறை. முருகப்பெருமான் அருளால் இன்னைக்கு பங்குனி உத்திரம், அதனால் இந்த உணவு கொடுக்குறாங்க. தடபுடான விருந்து, சாப்பிடுங்க ஐயா. இது போல் தொடர்ந்து அவங்க பிடிக்க வேண்டிய பாக்கியம் அந்த இறைவன் நிச்சயமாக அந்த முருகனோட அருள் அவங்களுக்கு கிடைச்சி நல்லா இருக்கும். முருகப்பெருமான் அருளால் இந்த உணவு கொடுத்துருக்காங்கம்மா. நல்லா இருக்கும், குலகோத்திரம் என்னைக்கு நல்லா இருக்கும், முருகன் அருளால் என்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஐயா. பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் அருளால் இந்த உணவு கொடுக்குறாங்க ஐயா. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு ஐயா. இந்த உணவு இருக்குது, சாப்பிடுங்க. பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் அருளால் அவங்க நல்லாப்பா மூணு போவோம், அது தெரியும், அது மாதிரி நல்லாப்பா. பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் அருளால் இந்த உணவு கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. முருகப்பெருமான் அருளால் இந்த உணவு வந்து சிங்கப்பூர் வந்து கொடுத்துருக்காங்க. தடபுடான விருந்து இருக்குது, சாப்பிடுங்க. இந்த மாதிரி சகல சௌபாக்கியத்தோடு நோயற்ற உடம்பு குறையற்ற சொல்லும்போது நல்லா இருப்பாங்க. சரி. இந்த முருகப்பெருமான் இன்னைக்கு பங்குனி உத்திரம் கொடுத்த வரை சந்தோஷம், சரிங்க, நல்லதே நடக்கும், சரிங்க, எந்த குறையும் இருக்கும். முருகப்பெருமான் அருளால் இன்னைக்கு பங்குனி உத்திரம், அதனால் இந்த உணவு கொடுக்குறாங்க. தடபுடான விருந்து, சாப்பிடுங்க ஐயா. முருகப்பெருமான் அருளால் சிங்கப்பூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. தடபுடான விருந்து இருக்குது, சாப்பிடுங்க ஐயா. முருகப்பெருமான் அருளால் இன்னைக்கு பங்குனி உத்திரம், அதனால் இந்த உணவு கொடுக்குறாங்க. தடபுடான விருந்து, சாப்பிடுங்க ஐயா. முருகப்பெருமான் அருளால் சிங்கப்பூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. நல்ல வெஜ் பிரிஞ்சு, மூக்கல்ல குருமா, எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டமாக இருக்குது. தடபுடான விருந்து இருக்குமா, சாப்பிடுங்க. சிங்கப்பூரில் இருக்கிறவங்க வாழ்க நல்லா இருக்கணும், முருகப்பெருமான் அருளால் அவங்க நல்லா இருக்கணும். பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் அருளால் சிங்கப்பூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. அவங்க பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு செட்டிநாடு மசாலா செய்யணும், அதை செஞ்சு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி தடபுடலான்னு
பங்குனி உத்திரம் விருந்து செஞ்சு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். இந்த விருந்தில் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த குடும்பத்தார் விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே முருகன் அருளால் கொண்டு போயிட்டு சிறப்பான முறையில் ஏழை எளிய மக்களை பார்த்து தேடி தேடி கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி உதவி பண்ண சிங்கப்பூரை சேர்ந்த குடும்பத்தாருக்கு இறைவனுடைய அருளும் மக்களுடைய ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினைச்சா நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.